எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 21/8/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தியில் இந்த ஞானத்தை தாரணை பண்ணுங்கள். உங்களுக்குள்ள கிளாஸ் நடத்தி பழகுங்க. எல்லோருக்கும் நன்மை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கும் நன்மை எடுத்துகிட்டு வாங்க. உண்மையான வருமானத்தை தொடர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி? இந்த ஞானத்தை தாரணை பண்ணுவதன் மூலமாகவும் பாபா நினைவில் இருப்பதன் மூலமாகவும் நமக்கு வருமானம், அழிவற்ற வருமானம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாபா குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான அகங்காரம் இருக்கக்கூடாது. அது என்ன அகங்காரம்? சில குழந்தைங்க ரொம்ப அகங்காரம் பிடிச்சவர்களாகி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன பொண்ணுக்கு அல்லது இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும், இந்த குமாரிகளுக்கு என்ன புரியும், அவங்க என்ன நம்மளுக்கு நடத்திட போகிறாங்க அப்படின்னு தோணுது. குறிப்பாக சென்டரை நடத்துகிற சீனியர் சிஸ்டரு மதுபனுக்கு போகிறாங்க அல்லது வெளில எங்கேயாச்சும் சபைக்கு போகிறாங்க அப்படின்னா, இவங்க சின்னவங்களாம் எடுத்து நான் கேட்கணுமா அப்படின்னு கோச்சிக்கிட்டு கிளாஸ்க்கு வரதே நிறுத்திடுறாங்க. இது மாயையுடைய தடை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, டீச்சருடைய வயசு என்ன, உருவம் என்ன, பேர் என்ன, இதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க நடத்துகிற முறையிலே பகவானுடைய இது, அதை பாபா நினைவில் பகவான் சொல்கிறாருன்ற நினைவில் கேட்கணும். அதனால் அகங்காரம் பிடித்தவர்களாக ஆகாதீங்க. சரி, நிறைய இடங்களில் அது பார்க்கலாம். முரளி எடுக்கும்போது கேட்க மாட்டாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அது சூக்ஷ்மமான அகங்காரம். ரொம்ப வருஷம் இருக்கிறோம் நம்ம, இவங்க எடுத்து நம்ம என்ன கேட்குறது அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சில இடங்களுக்கு கீதா பாடசாலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா, நடுவில் அப்படியே டவுட் கேட்குற மாதிரி டவுட்டு இல்லை, அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சரி, அவங்க சீனியர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனா இந்த அனுபவம் அந்த அனுபவம் ஒரு 2 லைன் படிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு அனுபவம் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4 லைன் கூட முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும். ஆனால் பிரதர் டைம் ஆயிடுச்சு பிரதர், வரதான ஸ்லோகன் படிச்சிருங்க அப்படின்வாங்க. பார்த்தா 2வது நாள் அதே தான் பண்ணிருக்காங்க. ஸோ அப்புறம் தான் தெரியுது, சரி அவங்க இது வேணும்னு தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பலவிதமான மாயை வரும், குறிப்பாக அகங்காரத்தினால வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. பாபா இங்கே உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் இங்கே அப்பான்னு சொல்லும்போது லௌகீக தந்தையை சொல்லலை இல்லையா? ஏன்னா இத்தனை பேருக்கு ஒரு அப்பா இருக்க முடியுமா என்ன? லௌகீக அப்பா, ஸ்தூல தந்தை. ஸோ ஆன்மீக தந்தை சிவபாபாவை சொல்கிறோம். அவருக்கு தான் இத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்பாவும் குழந்தைங்களுக்கு தான் அவருடைய ஞானத்தை பதிவு பண்ணி கொடுக்குற இந்த டேப் ரெக்கார்டர், பாபாவுடைய ஞானமான முரளி, எல்லா சாதனங்களும் குழந்தைங்களுக்காகத்தான். நம்ம இந்த சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுறதுக்காக பாபா முன்னாடி உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்ற ஞாபகத்தோடு உட்காந்துட்ருக்குறோம் இல்லையா? தேவதை ஆகிறதுக்காக உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்ற உணர்வோடு உட்காந்துட்ருக்குறோம். ஸோ அப்படின்ற உணர்வோடு உட்காரும்போது அது பயங்கர ஆனந்தமான விஷயம் இல்லையா? ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம், பெரிய கம்பெனி, 1000 பேர் வராங்க, அதில் 10 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 10 பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் அவங்களுக்கு, நம்ம செலக்ட் ஆகிட்டோன்ட்டு. அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தில் கோடியில் ரொம்ப சிலர் தான் செலக்ட் ஆகிறாங்க. அதில் நான் செலக்ட் ஆகியிருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அளவற்ற சந்தோஷம் இருக்கும். அப்போ அது ஓடணும் மனசில். அந்த விஷயங்கள், பாபா விஷயமும் நம்ம என்னவா ஆகிட்டு இருக்கிறோன்ற விஷயமும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆனந்தம் இருக்கும். நம்மளை அந்த மாதிரி உயர்ந்தவராக பாபா மட்டும்தான் ஆக்க முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணன் மிக உயர்ந்த மனிதர்கள் தானே. ஸோ இதே உலகத்தில் தான், இந்த ஸ்தூல உலகத்தில் தான் மிக உயர்ந்த தேவதைகளும் வாழ்ந்தாங்க, நடுத்தரமான துவாபரயுக பக்தர்களும் வாழ்ந்தாங்க, கீழான கலியுக மனிதர்களும் வாழறாங்க. 3மே இங்கேயே தான் நடக்குது. மேலே எங்கேயோ சொர்க்கம், கீழே எங்கேயோ நரகம் கிடையாது. ஆரம்பத்தில் உயர்வானவர்களாக இருந்தாங்க, நடுவில் நடுத்தரமாக மாறினாங்க, இறுதியில் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக போயிட்டாங்க. ஸோ எதுவுமே ஆரம்பத்தில் புத்தம் புதியதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும். அதற்கு பிறகு அது ஆவரேஜ் ஆகி பிறகு ரொம்ப கீழானதாக பழையதாக மாறிடும். இதுதான் விதி. அது உலகத்துக்கும் சரி, ஆத்மாவுக்கும் சரி.
அதனால் என்ன சந்தேகம் வந்தாலும் அதற்கு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் மனிதர்களுக்கு. அதிலும் குறிப்பாக ஏன் பிரம்ம பாபா படத்தை வைக்கிறீங்கன்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் சிருஷ்டி மரத்துடைய படத்தை எடுத்து புரிய வைக்கணும். பாருங்கள், இவர் கீழே உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார் தன்னுடைய இறுதி பிறவியில் இந்த மரத்தில். பிறகு அவரே மேலே நின்றுட்டு இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. இப்போ இந்த மரத்தில் கீழே இருந்து போய் அப்படியே மேலே வர்றாங்க. அவங்களே தான் மீண்டும் கீழே வந்து தவம் பண்ணி மீண்டும் மேலே போகிறாங்க அப்படின்னு புரிய வைக்கணும். இல்லாட்டினா எங்கே அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மா தான் அழியாது, எங்கே அது? ஸோ எப்படியும் கலியுகத்தில் ஒருத்தராக தானே இருக்கணும், அதுதான் இவர் அப்படின்னு புரிய வைங்க. நான் இவருக்குள்ளே பிரவேசமாகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னு புரிய வைங்க. ஸோ ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும் இதை புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு குழந்தை புத்தியற்றவராக இருக்குது, இதை புரிய வைக்க முடியல அப்படின்னா ஒட்டுமொத்த குமாரிகளுடைய பேரையும் கெடுத்துடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் பாபா புரிய வைக்க சொல்கிறார் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா லவ் யூ பாபா ஜாகிர் நாயக் அப்படின்னு முஸ்லீம் மதத்தை தீவிர பிரச்சாரம் பண்ணுறவர் இருக்கிறார். ஸோ அவர் வந்து என் கூட வாதம் பண்ண யார் வேணாலும் வரலாம், ஆனால் குறைஞ்சது ஒரு 20,000 பேர் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், சும்மா யார்கிட்டையெல்லாம் நான் வாதிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஸ்ரீ ரவிசங்கர் கிட்டே நான் வாதிட்டேன், அவர் எதாவது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார், மில்லியன் ரூபாய் கொடுத்தாலும் அவரால் முடியாது அப்படின்னு ஒரு அகங்காரத்தின் உச்சத்திலேருந்து அவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் டீச்சர், ஆனால் அவர் மதிக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணலாம்? மதுபனில் கூப்பிட்டு வச்சு பேசலாம். மதுபனில் 50,000 பேர் வந்து உட்காருவோம்ல, வாங்க இங்கே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பேச விட்டுட்டு நம்மளோட ஞானத்தை கொடுக்கலாம். ஸோ அதிர்ஷ்டம் தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த ஆத்மா வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது. ஒருவேளை முகமது நபியா கூட இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும் எப்படியாச்சும் நம்ம. சரி, அது மெயினாக ஏன் சொன்னோன்னா, ஸ்ரீ ரவிசங்கருக்கு ஒன்றுமே தெரியல பாருங்கன்ட்டு ஒரு முட்டாளன்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்த ஞானத்தை கொடுக்கும்போது சரியா இல்லைன்னா அவர் என்ன ஒட்டுமொத்த பிகேஸும் இப்படி தான் அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அதுவும் பார்க்கணும். சரி, அதனால் புத்திசாலித்தனமாக புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த குமாரிகள் பேரையும் சேர்த்து கெடுத்துடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. நீங்கள் கடைசியில் எல்லோரும் சம்பூர்ணமாக பாஸ் ஆகிடுவீங்க, அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் இப்போ 16 கலைகள் நிரம்பியவர்களாக யாரும் ஆக முடியாது, உடனே ஆகிட முடியாது அப்படின்னு பாபா அப்போ சொல்கிறார். அது புரிஞ்சுக்கணும். 69க்கு முன்னாடி வந்த வானிலை சொல்கிறார். ஸோ கடைசி வரைக்கும் பாபா முடியாதுன்னு முயற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக புரிய வைக்கிறதுல வரிசைக்கிரமும் இருக்குது. யார் பரமபிதா பரமாத்மாவை விரும்பலையோ நேசிக்கலையோ கண்டிப்பாக அவங்களுக்கு அன்பற்ற புத்தி தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். யார் கடவுள் மேலே அன்புள்ள புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அன்பற்ற புத்தி உடையவர்களுக்கு அழிவு தான் கிடைக்கும். சில மனிதர்கள் வந்து இதெல்லாம் சொல்லும்போது டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு தப்பாக பிகேஸ் மேலே பழி போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடக்கூட அவங்க தயங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளுவீங்க? ஏன்னா சில சமயம் அவங்க நீங்கள் கண்காட்சி வைக்கிறீங்க, படம் வைக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் நெருப்பு வைக்கக்கூட அவங்க தயங்கிறது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இந்த படத்துக்கெலாம் இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. பாபாவுக்கு வந்து குழந்தைங்களுடைய நிலை தெரியும், எல்லோரும் இப்போ எப்படி இருக்கிறாங்க. ஏன்னா பாபா புத்திசாலித்தனமாக பேசணுன்றதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அவங்க நம்மளை முட்டாள்னு நினச்சிடக்கூடாது. இன்னொன்று, அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரியும் பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை எவ்வளோ மோசமாக பேசினாலும் நம்ம அன்பாக அமைதியாக அப்படி தான் பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸோ அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இல்லையா, அந்த சுயதர்மத்தை விட்டு மீறாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம பதிலில் மட்டும் இல்லை, பேசுகிற விதத்துலேயும் நம்ம பிகேஸ்னு நிரூபிக்கணும், அந்த அன்பை வெளிப்படுத்தணும், கடவுளோட குழந்தைன்னு நிரூபிக்கணும். பாபா குற்றமுள்ள கண்களை பற்றி தினம் தினம் புரிய வைக்கிறார். சில குழந்தைங்க ஆமாம் பாபா நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை அப்படின்னு பாபாக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகமும் தமோ பிரதானமாக இருக்குது இல்லையா, நாளுக்கு நாள் இன்னும் தமோ பிரதானமாக தான் ஆகிட்டு இருக்குது. அவங்க கலியுகம் இப்போ தான் பிறந்திருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாவம் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா கும்பகர்ண உறக்கம். சில சமயம் அவங்க சொல்கிறாங்க மகாபாரத யுத்தத்தின் நேரம் இது, அப்போ கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயோ இருக்கிறாரு இதே பூமியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ரூபத்தில் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை, அதனால் அதை காட்டுறதும் கிடையாது. கண்டிப்பாக அவர் யார் உடம்புலையாவது பிரவேசமாகியே தீரணும். பாக்கிய ரதம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதுக்குன்னு ரதம் இருக்குது, அதுதான் உடல். அந்த உடலில் பிரவேசமாகி நடிக்குது. ஆனால் சிவபாபாவுக்கு அவருக்குன்னு உடல் கிடையாது. அதனால் பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறதுனாலும் சிவனுக்கே தன் உடலை கடனாக கொடுத்த பிரம்மாவை தான் பாக்கிய ரதம், பிரம்மாவுடைய உடலை பாக்கிய ரதம்னு சொல்கிறோம். அப்போ பிரம்மா தான் சிவனுக்கு உடலை கடனாக கொடுக்குறாரு. ஆனால் பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க, சிவன் பார்வதிக்கு உடலை பாதி கொடுத்தாருன்ட்டாங்க. பார்வதி தான் கொடுக்குறாங்க, ஏன்னா சிவனுக்கு உடலே கிடையாது இல்லையா, பிரம்ம பாபா தான் பார்வதி. பாபாவோ மறுஜென்மம் எடுக்கிறதே கிடையாது, ஏன் ஜென்மமே எடுக்கிறது கிடையாது, நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. பரகாய பிரவேசம் தான், ஸ்ட்ரைட்டாக அவருடைய உடலுக்குள்ளே பிரவேசமாகி அவருடைய ஆத்மாவுக்கு பக்கத்தில் புரோமத்தில் உட்காந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். எவ்வளோ தெளிவாக அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். திருமூர்த்தி படமும் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை தான் திருமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட மகிமை இருக்குதுனால அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நல்ல காரியம். அதனால தான் இன்னி வரைக்கும் அவங்கள நினைக்கிறாங்க. ரோட்டுக்கு பில்டிங்குக்கெல்லாம் திருமூர்த்தி பவன், திருமூர்த்தி சாலை அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. எப்படி சுபாஷ் சாலை, சுபாஷ் சந்திர போஸுடைய பேர்னால சுபாஷ் சாலை வைக்கிறாங்களோ, சுபாஷ் ரோடுன்ட்டு, அந்த மாதிரி திருமூர்த்தினும் வைக்கிறாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார்னா அவருடைய வரலாறு தெரியும் இல்லையா, சுதந்திர போராட்ட தியாகி அவர். அப்போ திருமூர்த்தின்னு வைக்கிறேன், அவங்களும் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். எப்படி சுபாஷுடைய வரலாறு சுபாஷ் போனதுக்கப்புறம் தான் எழுதுகிறாங்க. பிறகு அவங்களுக்கு சிலை வடிக்கிறாங்க, இவங்க பெரிய ஆள் அப்படின்ட்டு. பிறகு அவங்களை பற்றி சிலை வச்சுட்டா போதுமா, அவங்க உண்மையில் என்ன பண்ணாங்க அதெல்லாம் எழுதணும்ல. ஸோ நல்லா பெரிய பெரிய புகழோடு எழுதுகிறாங்க. அதேமாரி குருநானக் அவருடைய வேதங்களும் எழுதப்படுது, ரொம்ப பெருசாக எழுதிட்டாங்க கிரந்தம் அப்படின்ட்டு சீக்கியர்கள். அவர் ஒன்றும் இவ்வளோ பெருசு எழுதலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஞானத்தை எழுதுவதற்கு பதிலாக பக்தியின் விஷயங்களை எழுதிட்டாங்க. ஸோ அப்போ ஞானத்தின் விஷயங்கள் நம்ம மட்டும்தான் சொல்கிறோம். அந்த ஞானத்தை ரொம்ப சாரமாக எளிமையாக புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த படங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த ஸ்தூல கண்ணால் பார்க்குற அனைத்தும் எரிய போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆத்மா இங்கே இருக்காத, ஆத்மா எரியவும் செய்யாது. ஆத்மா எல்லாம் பரந்தாம வீட்டுக்கு போகணும், போயே ஆகணும். ஆனால் யாருடைய புத்தியிலும் இது இல்லை. ஏதோ இங்கேயே பல ஜென்மம் இருக்க போகிற மாதிரி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எரிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு தெரியாமல். ஸோ அப்போ ஆத்மா போயிடும்னா ஆத்மா எங்கே போகணும், அப்படி போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி யாருடைய புத்தியிலும் இல்லை. ஒருவேளை அதை பற்றி ஞானம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்களே, கிளாஸ் எடுத்திருப்பாங்களே. இப்போ எடுக்கலை அப்படின்னாலே என்ன அர்த்தம், அதை பற்றி யாருடைய புத்தியிலும் இல்லைன்னு அர்த்தம். அதேமாதிரி பாபா குழந்தைங்களில் கூட இந்த ஞானம் எல்லாருடைய புத்தியிலும் உட்கார்றது கிடையாது.
ஒருவேளை உட்காந்துருந்தால் அவங்க கிளாஸ் கொடுக்கணுமே, ஏன் கிளாஸ் எடுக்க மாட்டுறாங்க? 7-8 வருஷம் கண்டினியூஸாக கிளாஸ் கேட்டு கூட கிளாஸ் எடுக்க தயாராக இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய இடம் அந்த மாதிரி டீச்சர் இல்லாமல், சிஸ்டர் இல்லாமல் இருக்குது. சிஸ்டர் இல்லைன்னா என்ன, கிளாஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. இல்லை, ஏன்னா நிறைய கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணலாம். ஆனால் அத்தனை சென்டர்லேருந்து சிஸ்டர் அனுப்புறதுக்கு அவ்வளோ சிஸ்டரோ பிரதரோ சென்டரில் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அவங்கவுங்களே தான் எடுக்கணும். அதிலும் குறிப்பாக தாய்மார்களுடைய பதவி மிக உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிறோம். நிறைய படங்கள் இருக்குது புரிய வைக்கிறதுக்கு. அவங்க இந்த முரளியை நல்ல தாரணை பண்ணி இதை பற்றி புரிய வைக்கிறாங்க. இது யார் வேணாலும் புரிய வைக்க முடியும், அது ரொம்ப ஈஸி தானே முரளியை புரிய வைக்கிறது. ஆனால் ஏன் இன்னும் எங்களுக்கு சிஸ்டர் அனுப்புங்க, பிரதர் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு பாபாவுக்கு புரியலையும். ஏன்னா டீச்சர் எங்கேயாச்சும் போக வேண்டி இருந்துச்சுன்னா உடனே கோச்சிக்கிட்டு கிளாஸ்க்கு வர்றதை நிறுத்திடுறாங்க. ஸோ அதுதான் முக்கியம் இல்லையா? கிளாஸ் எடுத்தால் கூட அங்கே இருக்கிறவங்கள வச்சு எடுப்பாங்க. ஸோ இல்லை சிஸ்டர் தான் எடுப்பாங்க, இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு நிறைய பேர், குறிப்பாக மாத்தர்ஸ்லாம் வரமாட்டாங்க, கிளாஸ்க்கு போகிறத நிறுத்திடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள சமஸ்காரம் முதல்ல இப்படிலாம் வந்துடுது. மற்றபடி கிளாஸ் யார் வேணாலும் எடுக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இல்லை எங்களுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக நீ எடுத்து நான் என்ன வர்றதுன்றதுக்கு பதிலாக எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வர்றதுனால உங்களுக்கு தானே நன்மை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும் இல்லையா? ஸோ முரளி எடுக்கிறது, முரளி கேட்குறது ரெண்டுமே நன்மை. ஏன்னா இப்போ ஒரு சென்டருக்கு வராங்க, புதுசாக வராங்க, யாருமே சென்டரில் இல்லைன்னா அவங்களுக்கும் தனியாக கேட்க பிடிக்காது. ஒரு நிறைய பேர் இருந்தால் தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்போ போகிறதே ஒரு சேவை தான். இதில் அளவற்ற வருமானம் இருக்குது ஞானத்தில். மனிதர்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையை வைரம் மாதிரி மதிப்பு வாய்ந்ததாக அவங்க மாற்றிக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் அங்கே அளவற்ற சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் இருக்கும். அதை நாம் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் இங்கே சந்தோஷம் இருக்கும். அங்கே ராஜாக்கள் மட்டும்தான் ரொம்ப நாள் வாழ்வாங்க, பிரஜைகள் வாழ மாட்டாங்கலாம் கிடையாது. பிரஜைகளுக்கும் அதிக ஆயுள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு பேரே மரணமற்ற உலகம், அமரலோகம். ஆனால் பதவி உயர்ந்த பதவி, தாழ்ந்த பதவி எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த தலைப்பில் வேணாலும் கிளாஸ் எடுக்க முடியணும். அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் அனுப்புங்க அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே நீங்கள் கிளாஸ் நடத்திக்கலாமே. ஸோ அதனால் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சில இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கிளாஸ் பிரித்து கொடுப்பாங்க ஆளாளுக்கு ஒரு நாள் அப்படின்ட்டு. அதில் ஒரு சிலர் சுத்தமாக எடுக்க முடியாதவங்களாக கூட இருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போதும் டைம் வேஸ்ட் ஆகிடும் அங்கே போனால். இல்லை எழுத்து குட்டி குட்டி படிக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எதுக்கு வரணும்னு தான் தோணும். ஸோ அது நிறைய தடை இருக்குது இதில். சிலர் ஸோ அது மாதிரி கிளாஸில் போய் கீதா பாடசாலையில் போய் கிளாஸ் எடுக்கிற மாதாஸ்களும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். இந்த சமஸ்காரம் முதல் எல்லாமே அப்படி சூக்ஷ்மமாக இருக்கும், வெளிப்படையாக தெரியாது. பட் ஆனால் அவங்களால உணர முடியும். ஸோ ஒரு சிலர் ரொம்ப அகங்காரம் பிடித்தவர்களாகி இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு என்ன எடுக்க தெரியும், எங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக சின்ன பெண்கள் இல்லை, மாத்தாசை ரொம்ப வயசான மாத்தாசையை கூட எடுக்க வரும்போது கூட பிரச்சனை நடக்கும். ஏன்னா பலவிதமான மாயை வரும், மாயின் தடைகள் வரும். ஸோ யாருடைய புத்தியிலும் இது இறைவனுடைய ஞானன்றது உட்கார மாட்டேங்குது. பாபா தினம் தினம் புரிய வைக்கிறாரு. சிவபாபா ஒரே ஒரு தலைப்பில் மட்டும் பேசுகிறது கிடையாது. அவர் கடல், ஞானக்கடல். ஸோ அதனால் பலவிதமான தலைப்புகளின் அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது பாபா மூலமாக. இல்லை ஒரு முரளியிலிருந்து 10 ஜென்ரல் வீடியோ போடலாம் குறைஞ்சது, அவ்வளோ விஷயம் வந்துக்கிட்டு இருக்கும். சில சமயம் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பாபா விளக்கம் கொடுக்குறார், சில சமயம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வெளியில் சேவைக்கு பயன்படுத்திக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு ராமாயணத்தில் எப்படி இருக்குது, மகாபாரதத்தில் எப்படி இருக்குது, பைபிளில் எப்படி இருக்குன்னுலாம் சொல்லுவார் சில சமயம். ஸோ அது வந்து நம்ம மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். எல்லோருக்கும் முரளி கிடைக்குது. அப்படி இருந்தும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியல அப்படின்னா கற்றுக்கணும் தானே. நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிட்டால் தான் மற்றவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியும். இந்த பிரம்மா பாபா வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை சிவபாபாவோடு சேர்ந்து கொடுக்க தான் செய்கிறார், கொடுக்க முடியும். இருந்தாலும் உங்களுடைய புத்தி சிவபாபா பேசுகிறாருன்னு தான் நினைக்கணும். சிவபாபாவோடு தான் புத்தி இணைஞ்சிருக்கணும். அதனால தான் எப்போவுமே சிவபாபா பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய புத்தி எங்கே இருக்கும், சிவபாபா கிட்டே இருக்கும். ஸோ அதே தான் சென்டரில் பெரியவங்க எடுத்தாலும் சின்னவங்க எடுத்தாலும் சிவபாபா பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சிவபாபா தன்னுடைய இருப்பிடமான பரந்தாமத்திலிருந்து வந்து இந்த முரளியை எடுக்கிறார். பிரம்ம பாபா பரந்தாமத்திலிருந்து வரல இந்த முரளியை சொல்ல, அவர் இங்கே இருந்துட்டு இங்கே இருக்கிற அனுபவத்தை வச்சு சேர்த்து சொல்கிறார். அதனால் எப்போவுமே சிவபாபா பிரம்மா உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு முரளி சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் புத்தியில் வையுங்க. எப்போ உங்களுடைய புத்தியில் பேசுகிறது சிவபாபா தான் அப்படின்னு இருந்து கேட்குறீங்களோ அப்போ அதுவே நினைவு யாத்திரையாக மாறிடுது. நான் பிரம்மாக்கிட்டே பழகலை, சிவபாபாட்ட தான் பழகிறேன்ற அந்த நினைவு இருந்துச்சுனாலே தானாகவே என்ன ஆகும், சிவபாபாவுடைய நினைவு இருக்கும். ஸோ அப்போ அங்கே மதுபனில் இருந்தவங்களுக்கு அது ஓகே. இப்போ ஸோ அதுக்கு யுக்தியை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் கூட இருக்கிறோம். அப்பாவை சந்திச்சோன்னா கடவுள் அப்பா ரூபத்தில் இவருக்குள்ளே வந்து பேசுகிறார். ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே பாபாவுடைய ஞானமாக இருக்காது, பாபாவுடைய வழியாக இருக்காது. பட் அது கொஞ்சம் பிரிச்சுக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா அதே ரூபத்தில் நம்மளுடைய அப்பா இருக்கிறாரு அப்படின்ட்டு ஏதோ ஒரு யுக்தியில் சிவபாபா கிட்ட உங்கள் புத்தி போய்கிட்டே இருக்கணும். அல்லது சிவபாபா இருந்தால் இந்நேரம் என்ன சொல்லுவார், அப்பாவாக இருந்தால் சிவபாபா கணவனாக இருந்தால் என்ன சொல்லுவார், சிவபாபா குழந்தையாக இருந்தால் என்ன சொல்லுவார், அப்படி யோசிக்கணும். மொத்தத்தில் புத்தி பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்கணும் எப்போவுமே. ஆனாலும் மதுபனில் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போதே நிறைய பேருடைய புத்தி வெளியில் சுற்றிட்டு இருக்குது. வெளியில் யோகம் இருக்குது, பாபா கிட்ட இல்லை. இங்கே நல்லாவே பாபா நினைவில் இருக்கலாம். வெளியில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய கிராமம், வீடு, குடும்பம், பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சிவபாபா பிரம்மாவுடல உட்காந்து நமக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்கணும். நாம் சிவபாபாவுடைய நினைவில் இருந்து முரளி கேட்குறோம். அப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், பாபா நினைவில் இருந்து தான் முரளி கேட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் பாபா நினைவில் இருந்துச்சா அல்லது புத்தி வேறு எங்கேயாச்சும் போச்சா? ஏன்னா நிறைய பேருடைய புத்தி யோகம் இந்த மாதிரி வெளியில் போகுது, கவனச்சிதறல் இருக்குது. இங்கே நீங்கள் நல்ல பாபா நினைவில் இருக்கலாம், சிவபாபா நமக்காகவே பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இதே நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, யோசிக்க மாட்டீங்க. சூப்பரில் அதே முரளி வந்து நம்ம சென்டரில் கேட்குறோம் நம்ம ஊரில், ஆனால் சிவபாபா எனக்காகவே வந்திருக்கிறார் மேலே இருந்துன்னு அப்போ வராது. ஆனால் மதுபனில் பாபா மீட்டில் பார்க்கும்போது நிஜமாலே வர்றதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தோணும். ஸோ அதனால தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு சுட சுட கிடைக்கிது பெரிய லிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த நினைவில் இருந்து இல்லையா, இப்போ குல்ஜார் தாதி உடம்புல சிவபாபா வர்றது நம்ம நிறைய நேர்லேயும் பார்த்துருக்குறோம், யூடியூப்லேயும் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இப்போ படிக்கிற சாக்கார முறையில் பிரம்ம பாபா உடம்புல வந்தது. ஸோ அப்போ எப்படி வந்திருப்பார் அப்படின்னு நினச்சி கஷ்டம்தான், ஏன்னா நம்ம பார்த்தது கிடையாதுல்ல. பட் இருந்தாலும் நினச்சி எடுத்துகிட்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். நமக்காகவே சிவபாபா பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். ஸோ சிலர் வந்து சிவபாபாவுடைய முரளியை காது வழியாக கேட்குறோம் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படின்னா அப்படி நம்புகிறவங்க அந்த முரளியை சென்டரில் படிக்கிறவங்களுடைய பேர் ரூபத்தில் மாட்ட மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சின்னவங்க எடுத்தாலும் பெருசாக தெரியாது, பெரியவங்க எடுத்தாலும் பெருசாக தெரியாது. இந்த ஞானம் ஃபுல்லாகவே ஆத்மாவிற்கானது இல்லையா, உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவுக்கானது கொடுக்கறது பரமாத்மா. ஸோ அப்போ மற்றவர்களை எடுத்தால் கூட சிவபாபா எனக்காக வந்து எடுக்கிறார் அப்படின்னு சிவபாபா கிட்ட தான் கவனம் போகணும்.
நான் சிவபாபாவுடைய முரளி கேட்டுட்ருக்கிறேன்ற அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த சிஸ்டர் படிக்கிறாங்க, இந்த பிரதர் படிக்கிறாங்கன்னே உங்கள் எண்ணம் வரக்கூடாது. சிவபாபாவுடைய முரளியை கேட்குறீங்க, இது எல்லாமே சிவபாபா நினைவில் இருக்கிறதுக்கான வழிமுறைகள். நீங்கள் நின்று முரளி கேட்குற எல்லா நேரமும் பாபா நினைவிலேயே இருந்தீங்கன்னும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருடைய புத்தி வெளியில் போகுது. அப்படியே கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ போயிடுது. ஸோ கவனம் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் அவங்களுடைய கிராமத்தில் நிலம், விவசாயம், வியாபாரம் இதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய புத்தி வெளியில் போகக்கூடாது. முரளி கேட்கன்னு வந்திருக்கிறோம், அந்த நேரம் முரளி மட்டும்தான் கேட்கணும். மற்ற வேலை செய்யும்போது முரளியை நினைக்கலாம், ஆனால் முரளி கேட்கும்போது மற்ற வேலையை பற்றி எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்பாவை நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாயா நினைக்கவே விடாது. ஸோ அதனால தான் உங்களால் 24 மணி நேரமாக பாபா நினைவில் இருக்க முடியல. ஏன்னா மற்ற எண்ணங்கள் இடையிடையே வந்து உங்களை அப்படியே கடத்திட்டு போயிடுது, ஜெயத்ரத்தன் மாதிரி. நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுறதுல வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. யார் பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுடைய புத்தியில் இது உடனே உட்காரும். எல்லாருமே 8 மணி மாலையில் வந்துட முடியாது இல்லையா? அதனால் செக் பண்ணுங்கள், உங்களுக்குள்ள ஞானம், யோகம், தெய்வீக குணங்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எனக்குள்ள எந்த பலகீனமும் இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். நான் மாயையின் வசப்பட்டு எந்த பாவமும் செய்கிறது இல்லை தானே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன, அந்த பலகீனத்துக்கு எதிரான சக்தி எது, அந்த சக்தியின் சொரூபமாக நான் இருக்கிறேன்னு நினைக்கணும். அந்த சக்தியை நீ போய் உன்னுடைய வேலை செய். பாபா சொல்கிறது இல்லையா, உங்கள் கையாக இருந்தாலும் கட்டளை கொடுத்தா தான் கை வேலை செய்யும். அது மாதிரி தான் சக்தி உங்களுடையது. ஆனால் நீங்கள் கட்டளை கொடுத்தா தான் அது வேலை செய்ய முடியுமா முடியாதான்றதுலாம் கிடையாது. நீ வேலை செய், நான் எஜமானன், நீ வேலைக்காரன், வேலை செய் அப்படின்னு சொல்லணும். சிலர் ரொம்ப பேராசை பிடித்தவர்களாக ஆகிடுறாங்க. ஸோ அதுவும் மாயை, புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஒரு சிலருக்குள்ள மாயை பிரவேசமாச்சுன்னா எப்போ பார்த்தாலும் பசிக்குது, ஏதாவது ஒன்று வயிற்றுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ உணவுனால அவ்வளவு ஈர்க்கப்படுறாங்க. சாப்பிட்றதுலேயும் ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். இப்போவே நிறைய பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பாபா குழந்தைங்க ஆக போகிறாங்க. நிறைய பிராமணர்கள் உருவாவாங்க. ஸோ குழந்தைங்களை பிராமணர்களை ஆகிறதுக்காக பாபா சொல்கிறார். தாய்மார்களை முன்னுக்கு வைக்கிறாங்க. ஸோ இந்த பாபா சொல்கிற அந்த உணவு பார்த்திங்கன்னா எப்படி வந்து பாபா நினைவில்லைன்னா மற்ற எண்ணங்கள் வருதோ அதே மாதிரி தான் பசியுமே அப்படி தான். பாபா நினைவு இல்லாட்டினா தான் ஏதாவது ஒன்று அல்லது நினைக்க உட்காரும்போது வீண் எண்ணம் வர மாதிரி பசியும் வரும். ஸோ அதுவும் மாயை, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் பாபா பட்டினி கிடக்க சொல்ல, கரெக்டான டைமுக்கு மட்டும் சாப்பிடுங்க, கண்ட நேரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ தாய்மார்களை முன்னுக்கு வைக்கப்படுது. சிவசக்தி பாரத மாதாவுக்கு ஜே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பாரத் மாதாக்கு ஜே தானே சொல்கிறாங்க. அதாவது பாரதத்தின் தாய்மார்களுக்கு வெற்றி, சிவசக்தி தாய்மார்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்கள். இந்த நினைவில் நீங்கள் அடையிற வெற்றி தான் பாரத் மாதாக்கு ஜே அப்படிங்கிற மகிமையாக வருது. ஸோ ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. பிராமணர்களாகி நீங்கள் தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகளே, அதாவது சுயதர்ஷன சக்கரத்தை புத்திக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க. ஆனால் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்ன ஸ்வதர்ஷன சக்கரம் மகாவிஷ்ணு தானே வச்சுருப்பார், என்னமோ இவங்கள சுற்ற சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த மிக உயர்ந்த பிராமண குல பூஷணர்கள், அலங்காரங்கள். பிராமண குலத்தின் அலங்காரமே நீங்கள் தான். சுயதர்சன சக்கரதாரிகள் நீங்கள். யாராவது புதுசாக வரவங்க இதை கேட்டாங்க அப்படின்னா இது விஷ்ணுவோடைய சக்கரம் வச்சு, இவங்க என்னன்னா நீங்கள் தான் சுதர்ஷன சக்கரதாரிகள்ட்டு இங்கே இருக்கிறவங்கள சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்களாம். அதனால் அவங்களுக்கு இதன் மீதெல்லாம் நம்பிக்கை வராது.
அதனால தான் பாபா சொல்கிறாரு, மதுபனுக்கு புதுசாக இருக்கிறவங்கள அழைச்சிட்டு வராதிங்க, அவங்களால எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஒரு சிலர் கோச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன முட்டாளா, எங்களுக்கு புரியாதா, ஏன் எங்களை உள்ளே விட மாட்டீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா மற்ற சத் சங்கத்துக்கு யார் வேணாலும் போகலாம். ஏன்னா அங்கே வேதத்தின் விஷயத்தை தான் படித்து சொல்கிறாங்க. அது கேட்குற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தூய்மையாக இருந்தால் தான் இதை கேட்க முடியும். பாபா பேசுகிறது கடவுள் நிச்சயபுத்தி இருந்தால் தான் பாபா சொல்கிறதையே மதுபனில் கேட்க முடியும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லோரையும் அழைச்சிட்டு போயிடக்கூடாது. ஞானம் பக்காவாக இருக்குதா, கடவுள் தான் சொல்கிறாரு நம்புகிறாங்களா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது தான், கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் தானே ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறதுனாலே நம்பிக்கை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஞானம், கடவுள் கொடுக்குற ஞானம் புத்தியில் உட்காரலன்னா தான் இந்த மாதிரி கோபப்படலாம் செய்கிறாங்க. அதனால் படத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வைங்க, ஏன்னா குவைச்சிடுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஏன்னா அந்த தூய்மை விஷயத்தில் அவ்வளோ கோபம் வரும். ஒருத்தர் பாபா குழந்தைக்கு இன்னொருத்தர் ஆகலை, கணவனாகி மனைவி ஆகலைனாலும் பிரச்சனை, மனைவியாகி கணவன் ஆகலைனாலும் பிரச்சனை. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் இந்த அசுர ராஜ்யத்தில், இப்போ அசுர ராஜ்யம் தான் நடக்குது கலியுகத்தில், இதுக்கு இடையில் நீங்கள் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். அதுதான் திறமை. எப்படி கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ண கிறிஸ்து வந்தாரோ அதே மாதிரி தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ண கடவுள் வரார். இது ஆனால் ஜென்ரலாக ராஜ்யம் அடையிறாங்கனாலே சண்டை போட்டு தான் அடைவாங்க. இங்கே அந்த மாதிரி வன்முறைக்கான விஷயமே கிடையாது. நீங்கள் கத்தி எடுத்து வன்முறையும் பண்ணுறது கிடையாது, அதேமாதிரி காமத்தின் வன்முறையும் பண்ணுறது கிடையாது. எந்த விதமான ஸ்தூல வன்முறையும் பண்ணுறதில்ல, காமங்கிற சூக்ஷ்ம வன்முறையும் பண்ணுறது கிடையாது. கடவுள் அழுக்கான துணிகளை துவைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதர்கள் தான் அழுக்காக இருக்கிறாங்க, முழு இருட்டில் இருக்கிறாங்க, அவங்கள தான் துவைச்சி முழு வெளிச்சத்துக்கு பாபா எடுத்துகிட்டு வரார். ஸோ கோர இருளை பகலாக மாற்றுறார், வெளிச்சமாக மாற்றுறார். ஒரு சிலர் பாபான்னு சொன்னாலும் பாபா கிட்டேருந்து முகத்தை திருப்பிடுறாங்க, மாயின் பக்கம் போயிடுறாங்க. அதனால் பாபா கொடுக்குற இந்த முரளியை படிக்க நிறுத்திடுறாங்க. கடவுள் உங்களை உலகத்தின் எஜமானராக்கிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இந்த படிப்பை முரளியை யார் நிறுத்துகிறாங்களோ அவங்கள மாதிரி மிகப்பெரிய மகா முட்டாள்கள் யாரும் கிடையாதுன்ற. ஏன்னா அளவற்ற பொக்கிஷம் கிடைக்குது, அதை வேண்டான்னு விட்டுட்டு போகிறீங்களே, இந்த பொக்கிஷத்தை கொடுக்குற பாபா விட்டு போகிறீங்களே, போகலாமா? ஸோ அதுதான் சொல்லுவாங்க, நீ என்னை நேசித்தாலும் வெறுத்தாலும் உன் வாசல் படியை தாண்ட மாட்டேன் அப்படின்னு படம். ஸோ அப்படி இருக்கணும் பாபா கிட்ட. பாபா நமக்கு மீண்டும் அந்த எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ அவரை விட்டுட்டு போகக்கூடிய எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. தெய்வீக குணங்களையும் கண்டிப்பாக தாரணை பண்ணணும். நிறைய தாய்மார்கள் தூய்மையின் காரணமாக தங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க தங்களுடைய கணவன்மார்கள் அப்படின்னு பாபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மனிதர்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா 69க்கு முன்னாடியே சொல்கிறார். ஆண்கள், இப்போ பெண்களும் அப்படி இருக்கிறாங்க இல்லையா, நீயா நானன்ட்டு. ஸோ அதனால் இப்போ கோர்ட்டு போலீஸ் அதுதான் பாபா சொல்லியிருக்காருல, உங்கள் அனுமதி இல்லாமல் விகாரத்தில் விழ வைக்கக்கூடிய உரிமை கணவனுக்கு கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சட்டமும் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கவங்கலாம் பாபா சொல்லியிருக்கிறாரு. ஸோ மனிதர்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர்கள் சகோதரிகளை பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ சென்டர்லேயுமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் இருக்குது. அதனால தான் புதுசாக ஒருத்தர் வந்தால் இப்போல்லாம் விடுறதில்ல, முதல்ல விடுவாங்க. அதை புதுசாக கோர்ஸ் கேட்க விடுவாங்க.
பட் நான் ஏற்கனவே பிகேன்னு சொல்லிட்டு வந்தால் எந்த சென்டர்லேருந்து வரீங்கன்ட்டு லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பழைய சென்டர்லேருந்து. ஏன்னா அப்படி ஏமாற்றி சங்கர் பார்ட்டி அது மாதிரிலாம் வராங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இது. ஸோ ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குது இல்லையா, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சிக்கிட்டு இருந்தாலும், சென்டரில் இருந்தாலும், மதுவனில் இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து முழு ஆஸ்தியை நான் அடைந்தே தீருவேன். நான் ஆத்மா, அந்த நாராயணன் ஆத்மா நான் தான் அப்படின்ற நிச்சய புத்தி உங்களுக்கு இருக்கணும். அப்பாவை விட்டுட்டீங்க, உங்களுடைய ஆஸ்தி ஃபுல்லாக காலி ஆகிடும். நம்பிக்கையுள்ள புத்தி தான் வெற்றி அடையும். நான் தான் நாராயணன் அசைக்க முடியாத நம்பினீங்கன்னா வெற்றி அடைவீங்க. அதற்கேற்ற குணம், அதற்கேற்ப மாயோட யுத்தம் எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்மலாம் ஆகிட போகிறோமா அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. சந்தேக புத்தியை வரவிடக்கூடாது. அப்போ உங்களுடைய பதவி ரொம்ப குறைஞ்சிடும். ஞானக்கடலாகிய ஒரே ஒரு தந்தை தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். மற்ற எல்லாமே பக்தி தான் இல்லையா. பாபா கொடுக்கறது மட்டும்தான் ஞானம், மற்ற எல்லாமே பக்தி தான். எவ்வளவு தான் ஒருத்தர் தன்னை ஞானம் நிறைந்த ஆத்மாவாக நினைத்தாலும் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற ஞானம் எல்லாமே வேத சாஸ்திரம் பக்தியின் ஞானம் தான். உண்மையான ஞானம்னா என்னென்னு மனிதர்களுக்கு தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியாது. நல்லது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அது மாதிரி சன்னியாசிகள் மத தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இப்போ ஒரு கிறிஸ்தவ மத தலைவருக்கு கொடுக்கணுன்னா ஜென்ரலாக கொடுக்குறத விட கிறிஸ்டின் பாபா குழந்தை இருக்கிறாங்களே அவங்களுக்கு அந்த வேதத்தை பற்றி நல்லா தெரியும். ஸோ அவங்க கொடுத்தா செம்மையாக இருக்கும். அதேமாதிரி முஸ்லீம் பாபா குழந்தை அவங்களுக்கு தான் தெரியும், குரானை பற்றி ஃபுல்லாக அதிலே மூழ்கி இருந்திருப்பாங்க. அப்போ இந்த ஞானம் கேட்கும்போது அதில் என்னென்னலாம் உண்மையான அர்த்தம்னு அவங்க சொல்லும்போது, இப்போ ஜாக்கிர் நாயக் மாதிரி ஆட்கள் கூட அமைதியாகிடும். ஏன்னா மற்றவர்கள்னால் தான் மற்ற மதத்தை சொல்லி இது இருக்குது தெரியுமா, அது இருக்குது தெரியுமான்னு முஸ்லீமே பேசும்போது அவங்களால வாயை திறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளை தவிர யாருக்கும் தெரியாத ஞானம்னா நம்ம தான் கொடுத்தாகணும். அது நம்மளுடைய கடமை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், முரளி கேட்கும்பொழுது உங்களுடைய புத்தி வேறு எங்கேயும் அலையாமல் இருக்கிறதுல கவனம் கொடுங்க. பாபாவுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறன்றதுல கவனம் இருக்கட்டும். சிவபாபாவுடைய மகா வாக்கியம் கேட்டுட்டு இருக்கிறன்றது தொடர்ந்து விழிப்புணர்வில் இருக்கணும். அது மைண்டில் இருக்கணும். கடவுள் பேசுகிறார். இதுவுமே நினைவு யாத்திரை தான். உங்களுக்குள்ள ஞானம், யோகம், தெய்வீக குணங்கள் இருக்குதா, நிரம்பி இருக்குதா, எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ நிரப்பணும் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பேராசை போன்ற பூதங்கள் உங்களுக்குள்ளே இல்லை தானே. அது பாபா உணவை பற்றி சொன்னார் இல்லையா. ஒரு நல்ல பொருள் இருந்தால் டக்குன்னு சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் வருது, அது வரக்கூடாது. அதேமாதிரி கேட்காம எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இந்த மாயன் வசப்பட்டு நான் எந்த பாவக்காரியமும் பண்ணுறதில்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். வரதானம் தெய்வீக புத்திங்கிற லிஃப்ட் மூலம் 3 உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். விளக்கம், சங்கமத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் தெய்வீக புத்தின்ற லிஃப்ட்டு கொடுத்துட்டார். மிக அற்புதமான லிஃப்ட் இது. இதன் மூலம் 3 உலகத்தில் எந்த உலகத்துக்கு நீங்கள் போக விரும்பினாலும் டக்குன்னு போயிடலாம் ஒரு வினாடியில். ஸோ அதுக்கு ஒரு ஸ்விட்ச் அமுத்தினா போதும். அது என்னது, நினைவுன்ற ஸ்விட்ச், கவனன்ற ஸ்விட்ச். ஒரு வினாடியில் அங்கே போயிடுவீங்க இல்லையா. இப்போ புராண கதையில் நாராயணா நாராயணான்னு நாரதர் சொல்லுவார். பார்த்தா சிவன் கிட்டே இருப்பார். மறுபடியும் நாராயணன் நாராயணன் கிட்டே இருப்பார். ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு வினாடியில் போயிடுறாங்க. அந்த நாரதர் உண்மையில் நம்மளுடைய நினைவு தான். அதனால் ஒரு வினாடி பரந்தாமத்தில் பாபா நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், நான் அங்கே ஒளிப்பள்ளியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அடுத்த செகண்டே போயிடுறீங்க. ஆனால் அந்த எண்ணம் மட்டும் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கேயே இருப்பீங்க. அதை விட்டிங்கன்னா மற்ற எண்ணம் பூமிக்கு எடுத்துகிட்டு வந்துடும். சரி, அதுதான் தெய்வீக புத்தி. தெய்வீக புத்தி உங்களை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகும், மற்ற புத்தி கீழ் நோக்கி அழைச்சிட்டு வந்துடும்.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த உலகத்தில் எவ்வளவு நேரம் விரும்பினாலும் உங்களால் அங்கேயே இருக்கிறத அனுபவம் பண்ண முடியும். அந்த சுவிட்சு நல்லா வேலை செஞ்சதுன்னா அதில் ஸ்திரமாக இருக்க முடியும். ஸோ அந்த லிஃப்ட்டு வேலை செய்யணும் அப்படின்னா அமிர்த வேலையிலே இந்த லிஃப்ட்டை பயன்படுத்தணும். கவனம்ன்ற ஸ்விட்சை கரெக்டாக போட்டு பார்க்கணும் இல்லையா. 5 சொரூபம் கரெக்டாக சுற்ற முடியுதா, வீண் எண்ணம் வராமல் 3 உலகத்துக்கு கரெக்டாக போக முடியுதா, ஞான பாயிண்ட்டு நிலைச்சி இருக்க முடியுதா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொண்டவர்கள் அப்படின்னு உங்களை சொல்ல முடியும். அப்படி அதிகாரத்தோடு இந்த லிஃப்ட்டை பயன்படுத்தினீங்க அப்படின்னா சகஜ யோகி ஆகிடுவீங்க. ஈஸியாக யோகம் வரலன்னு சொல்ல மாட்டேன், போகணும்னு நினச்சோன்னா டக்குன்னு போயிடுவீங்க, அவ்வளோதான். அப்போ எல்லா கடின உழைப்பும் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த பயிற்சி தான் கடைசி நேரத்தில் டக்குன்னு நான் பாபா கிட்டே போக போகிறேன் அப்படின்னு நினச்சா டக்குன்னு போயிடுங்க. அப்போ இப்போவே நீங்கள் பாபா கிட்டே போகிறேன் அப்படின்ற முயற்சி பண்ணும்போது வேறு எந்த எண்ணமும் வரலைன்னா தான் கடைசியிலே உடலை விட்டு வந்தோடனே நான் பாபா கிட்டே போக போகிறேன் அப்படின்னு நினச்சோன்னே டக்குன்னு அங்கே போயிடுவீங்க. இப்போ கடின உழைப்புக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அது கரெக்டாக சொல்லலாம், சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ சக்கரம் சுற்ற வீண் எண்ணம் வராது. அப்படி வீண் எண்ணம் வருதுன்னா எதனால் வந்ததுன்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. இதெல்லாம் கேட்டதுனால, இதெல்லாம் பார்த்ததுனால சரி அது இனிமேல் கேட்கவே கூடாது, பார்க்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அப்புறம் சக்கரம் சுற்றும்போது மறுபடியும் வரும், அதுக்கு முன்னாடி பார்த்தது கேட்டதெல்லாம் வரும். ஸோ அப்போ அதையும் கட் பண்ணணும். நினைவில் இருந்து சக்கரம் சுற்ற மீன் விஷயத்தை கேட்காம பார்க்காம இருந்து சக்கரம் சுற்ற இது மட்டுமே புத்திக்குள்ளே ஆழமாக நிரம்பும். புத்தி ஃபுல்லாக பாபாவுடைய ஞானத்திலையும் நினைவிலையும் மூழ்கி இருக்கும்போது அதுக்கப்புறம் இதே தான் நம்ம மைண்டில் இருந்து வரும். அப்புறம் சகஜ யோகி தான், கஷ்டப்பட்டு யோகா பண்ண தேவையில்லை, நிரந்தரமாக யோகத்திலே இருப்பீங்க. ஸ்லோகன் வாழும் கலை அப்படிங்கிறது ஸ்ரீ ரவிசங்கர் வச்சு அவருடைய இதுக்கு தான் வாழும் கலைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் நம்ம தான் சொல்கிறோம், நம்ம தான் அந்த பேரை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறது? சரி, வாழும் கலை எது அப்படின்னா உங்களுடைய மனதை நிரந்தரமாக சந்தோஷத்தில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வாழும் கலை. என்ன நடந்தாலும் சந்தோஷமான மனநிலையில் உங்களால் இருக்க முடிந்தால் அதுதான் வாழும் கலை. ஸோ அது நம்மளால் மட்டும்தான் முடியும் இல்லையா. முழுக்க பாபா நினைவு, சேவை, மனசா சேவை இதிலேயே மூழ்கி இருக்கும்போது, ஞான கருத்துக்களோட விளையாடுறது, இதிலேயே புத்தி பிஸியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வாழ்வதற்கான கலை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.